Hi friends, welcome to MashaALLah with ArsaLaan channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம பார்க்க போறது சூப்பர் டேஸ்டியான 2 kg பைனாப்பிள் கேக் தாங்க பார்க்க போறோம். இது நம்ம சேனலோட 202வது வீடியோ. சோ ரொம்ப ஹாப்பியா இருக்கு. சோ நம்ம சேனலை சப்போர்ட் பண்ற எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்ஸ். இன்னும் நிறைய எனக்கு சப்போர்ட் கொடுங்க. எனக்கே தெரியாது இது 200வது வீடியோன்னு எனக்கு தெரிஞ்சு 200வது வீடியோ நான் ரீச் பண்ணிட்டேன்னு தெரிஞ்சா இது 200th வீடியோவா நான் போஸ்ட் பண்ணியிருப்பேன். ஆனா எனக்கே தெரியல. நேத்து சும்மா சேனல் எடுத்து பார்த்துட்டு இருக்கும்போது தெரிஞ்சது 201 வீடியோஸ் நம்ம போட்டுட்டோம் அப்படின்னு. சோ ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. சோ ரொம்ப தேங்க்ஸ் எல்லாத்துக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இங்கே இப்போ ஒரு 6 முட்டை எடுத்து வச்சுருக்கேன். இதோட மஞ்சக்கருவு தனியாகவும் வெள்ளை இது தனியாகவும் பிரித்து எடுத்துடலாம். எடுத்துகிட்டு ஒயிட் நல்லா அடிச்சுக்கோங்க. ஸ்டிஃப் மிக்ஸ் வர வரைக்கும் அடிப்போம் இல்லை, அந்தளவுக்கு அடிக்க வேணாம், ஓரளவுக்கு அடித்தா போதும். இதில் 1 டீஸ்பூன் அளவு வினிகர் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு நல்லா அடிங்க. இப்போ இதில் ஒரு 1/2 கப் அளவு சுகர் நான் அடித்து எடுத்திருக்கேன் மிக்சியில் போட்டு, பவுடர் சுகர். அது ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா அடிச்சுக்கோங்க. ஒரு 2-3 பேட்சாக சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் அடுத்ததாக இதில் நம்ம 1 டீஸ்பூன் அளவு வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணலாம். ஆட் பண்ணி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக நம்ம எடுத்து வச்சுருக்கிற 6 முட்டையோட மஞ்சக்கருவு இருக்கு இல்லையா, அதை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி இந்த மாதிரி நல்லா க்ரீமியாக அரிச்சு எடுத்துக்கோங்க. இப்போது 1 கப் அளவு மைதா ஒரு ஸ்ட்ரெயினரில் போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணி மேலே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை நல்லா ஒரு விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இது பண்ணிக்கோங்க. ஒரு பேட்சாக நம்ம இதை அரிப்பி எடுத்துகிட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதோட நல்லா மெதுவாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. ரொம்ப போட்டு அந்த பேட்டரை ரொம்ப கலக்க வேண்டாம். இப்போது பேலன்ஸ் இருக்கிற எல்லா பேட்சும் நம்ம போட்டு எடுத்துக்கலாம் அதே மாதிரி. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் 1 கப் மைதா ஆட் பண்ணோம் இல்லையா, அது கூட நான் இன்னொரு கப் மைதாவும் ஆட் பண்ணுறேன். டோட்டலாக நம்ம 2 கப் மைதா ஆட் பண்ணியிருக்கோம். ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா சிஃப்ட் பண்ணிக்கலாம். சிஃப்ட் பண்ணிவிட்டு இல்லை ஒரு 1/2 கப் அளவு ஆயில் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணி நல்லா மெதுவாக அந்த பேட்டரை மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த ஆயிலும் அந்த பேட்டரும் நல்லா இன்கார்பரேட் ஆகட்டும். இப்போது நல்ல பேட்டர் நமக்கு ரெடி பண்ணி எடுத்தாச்சு. வெனிலா கேக் பேட்டர். இதை இப்போ நம்ம க்ரீஸ் பண்ண பேனில் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு ஓவன் 170 to 180 டிகிரியில் 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறமா சேம் 170 to 180 டிகிரியில் 30 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்துருங்க. பாருங்கள், இப்போ நம்மளோட கேக் நல்லா பேக் ஆயிடுச்சு. நல்லா ஆறவும் செஞ்சிருச்சு. இப்போ இதை டீமோல்ட் பண்ணிக்கலாம். டீமோல்ட் பண்ணிவிட்டு அந்த பட்டர் பேப்பர்லாம் ரிமூவ் பண்ணிக்கலாம். கேக் நல்லா நமக்கு பேக் ஆகி வந்திருக்கு. ஆல்ரெடி ஒரு வெனிலா ஸ்பாஞ்ச் கேக் வீடியோ சூப்பராக நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் அது யாரும் பார்க்கலாம், நீங்கள் அதை பார்த்துக்கலாம். அந்த மாதிரி கேக்கும் நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். ஸோ மேலே மட்டும் நான் லைட்டாக ஈவன் அவுட் பண்ணுறதுக்காக மேலே கட் பண்ணி எடுத்துகிட்டு அந்த டார்க் கலரில் இருக்கிற ஸ்பாட்ஸை ரிமூவ் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ இப்போ தான் 2 பார்ட்டாக நான் கட் பண்ணுறேன். இதை 3 பார்ட்டாகவும் நம்ம கட் பண்ணலாம். நான் 2 பார்ட்டாக தான் கட் பண்ணுறேன். கேக் நல்லா பேக் ஆகிருக்கு. அடுத்ததாக நான் இங்கே ஒரு பாதி பைனாப்பிள் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் சின்ன பீசஸாக. அதில் ஒரு 1/4 கப் அளவு சர்க்கரை போட்டு நல்லா சாட் பண்ணுங்கள் லோ ஃப்ளேமில் வச்சு. ஒரு 2 மினிட்ஸ் சாட் பண்ண அப்புறமா இதில் ஒரு 1/2 கப் அளவு தண்ணி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு தண்ணி பத்தலை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட ஆட் பண்ணுங்கள். அதை தான் நம்ம சிறப்பாக நம்ம கேக்கில் யூஸ் பண்ணுவோம். அதை நல்லா வேக வச்சு எடுத்தாச்சு. பைனாப்பிள் நல்லா அது வெந்துடட்டும். ஒரு 15 மினிட்ஸ் ஆகும் அது வேகிறதுக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் லேயர் கேக் நான் வச்சு நல்லா கத்தி வச்சு குத்தி விட்டுருக்கேன். இதில் நம்ம ரெடி பண்ணோம் இல்லையா பைனாப்பிள் அந்த எசன்ஸ் நம்ம ஆட் பண்ணலாம். பைனாப்பிளில் வர அந்த சிரப் தான் நான் எசன்ஸ்ன்னு சொல்கிறேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போது விப்பிங் க்ரீம் ரெடி பண்ணுறதுக்காக 1.5 கப் அளவு விப்பிங் க்ரீம் நான் இங்கே எடுத்திருக்கேன். அதை நல்லா நம்ம பீட் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 கப் அளவு பொடிச்ச சர்க்கரை நான் எடுத்திருக்கேன். நான் அதிகமாக இதில் சுகர் ஆட் பண்ணல. ஸோ அப்போ அந்த பைனாப்பிளில் இருக்கிற அந்த ஃப்ளேவரும் இருக்கிறனால நமக்கு இதில் ரொம்ப சுகர் இருந்தால் நல்லா இருக்காது, திகட்டுற மாதிரி இருக்கும். ஸோ எல்லாத்துலேயுமே கம்மியாக தான் நான் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம ஐசிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். விப்பிங் க்ரீம் போட்டு கொடுத்துடலாம் எல்லா இடத்துலையும் ஃபர்ஸ்ட் லேயரில். இப்போ க்ரீம் நல்லா ஈவன் அவுட் பண்ணியாச்சு. அடுத்ததான் நம்ம வேக வச்சு எடுத்தோம் இல்லையா அந்த பைனாப்பிள் பீசஸ் இருக்கு இல்லையா, அதை நம்ம மேலே போட்டு விடலாம். இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நிறைய போட்டு விட்ருக்கேன். நான் போட்டுட்டு அடுத்த லேயர் கேக் வச்சிடலாம். இதில் நல்லா கத்தி வச்சு அதே மாதிரி குத்தி விடுங்க. அடுத்ததாக அந்த சிரப் போட்டுக்கலாம். போட்ட அப்புறமா நம்ம விப்பிங் க்ரீம் வச்சுக்கலாம்.
whipping cream போட்டு நல்லா எல்லா சைடும் வந்து நான் ஈவன் அவுட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போது சைட்ஸை வந்துட்டு இந்த ஸ்க்ராப்பர் வச்சு லைட்டாக வந்து இது பண்ணி விட்றேன் ஒரு டிசைனுக்காக. அடுத்ததாக நான் இங்கே ஒரு 1/4 கப் அளவு ஒயிட் சாக்லேட் எடுத்து அதை வந்து மெல்ட் பண்ணி எடுத்திருக்கேன், ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணி. அதில் கொஞ்சமாக எல்லோ ஃபுட் கலர் வந்து நான் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது டபுள் பாய்லர் மெத்தடில் வந்து நான் மெல்ட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ இப்போ நல்லா மெல்ட் பண்ணி எடுத்த அப்புறமா இதை வந்துட்டு இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இதை ஒரு பைப்பிங் பேக்குக்கு வந்து நம்ம மாற்றிடலாம். இப்போது பைப்பிங் பேக் வந்து மாற்றியாச்சு. இப்போ நம்ம இந்த டைமில் இந்த சாக்லேட் கேனாஷ் ரெடி பண்ணுற டைமில் நம்ம கேக் வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடலாம். அப்போ நமக்கு இன்னும் நல்லா செட் ஆகும் அந்த சாக்லேட்டு. இப்போது சைடில் வந்து சின்னதாக ஒரு டிசைனுக்காக ஒயிட் சாக்லேட் கேனாஷ் வந்து நான் கொடுக்குறேன். இந்த சாக்லேட் நீங்கள் ரெடி பண்ணும்போது அந்த எல்லோ கலர் ஃபுட் கலர் ஆட் பண்ணுவீங்களே, அது கூட லைட்டாக வந்து பைனாப்பிள் எசன்ஸ் இருந்துச்சுன்னா அது கூட ஆட் பண்ணிக்கலாம். அப்போது அந்த சாக்லேட்லேயே வந்து அந்த ஒரு பைனாப்பிள் எசன்ஸ் ஃபீல் வந்து நல்லா டேஸ்டியாக இருக்கும். நான் ஆட் பண்ணியிருக்கேன், அந்த வீடியோ கிளிப் வந்து எடுக்கிறதுக்கு வந்து நான் மறந்துட்டேன். ஸோ கொஞ்சமாக ஒரு 2 ட்ராப் அளவு பைனாப்பிள் எசன்ஸ் வந்து அதில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நடுவுலையும் இந்த சாக்லேட் கனாஷ் வந்து நான் போட்டு விடுறேன். இப்போது கொஞ்சமாக ஒயிட் க்ரீம் எடுத்திருக்கேன். விப்பிங் க்ரீமில் பேலன்ஸ் இந்த க்ரீம் வந்து ஒரு பைப்பிங் பேக்கு மாற்றிருக்கேன். மீதி உள்ள க்ரீமில் கொஞ்சமாக எல்லோ கலர் ஃபுட் கலர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இப்போ அது ரெண்டையும் வந்து நான் பைப்பிங் பேக்கில் போட்டிருக்கேன், ஒயிட் கலரும் எல்லோ கலரும். அப்போது அது ரெண்டும் சேர்ந்து வரும்போது டிசைன் வந்து நல்லாயிருக்கும். ஃப்ளார் டிசைன் தான் பண்ணுறேன் இதுலேயும். நல்லாயிருக்கு பாருங்கள், எல்லோ கலரும் ஒயிட் கலர் 2 க்ரீமும் சேர்ந்து வரும்போது நல்லாயிருக்கு அந்த டிசைனு. இந்த மாதிரி போட்டு விட்டாச்சு. சைடில் கீழேயும் வந்துட்டு லைட்டாக நார்மலாக ஒரு டிசைன் வந்து போட்டிருக்கேன். ஸோ அவ்வளோதான் நம்மளோட சூப்பராக இருக்குல்ல நம்மளோட பைனாப்பிள் கேக்கு. டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. எப்பவும் பண்ணுற கேக் டிசைன்ஸை வர இந்த டைம் கேக் டிசைன் ரொம்ப நல்லா வந்திருக்குங்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஸோ அதே மாதிரி டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. பைனாப்பிள் ஃப்ரூட் கேக் அப்படிங்கிறனால அந்த ஆக்சுவல் பைனாப்பிள் பீசஸ் எல்லாம் வந்து வர்றது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஹபி வந்து ரொம்ப பிடிச்சதுன்னு சொன்னாங்க. அதே மாதிரி அஸ்லானுக்கும் ரொம்ப பிடிச்சது, எனக்கும் ரொம்ப பிடிச்ச டேஸ்ட். அதே மாதிரி ஹபியோட ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க சாப்பிட்டு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு கேக் ரெடி பண்ணுறதா தான் இந்த ரெசிபி வச்சு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் தைரியமாக. ட்ரை பண்ணி பார்த்துட்டு அந்த டைம் உங்களுக்கு எப்படி வந்துச்சுங்கிறது கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்ஸில் சொல்ல மறக்காதீங்க. நம்ம சேனலில் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இன்னொரு சூப்பரான ரெசிபி வீடியோவோட உங்களை வந்து நான் மீட் பண்ணுறேன். Until then, take care, bye bye, thank you.